ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 17/9/2025 17/10/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் மிகவும் விசேஷமான மாதம். தட்சிணாயனத்தில் மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம். அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாச்சலபதி இது சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம். திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கோல்சாரம்னு பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் 5வது ராசியான சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், 6வது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும், 7வது ராசியில் செவ்வாய் அதாவது துலாத்தில், கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார், ராகுவும் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் 29/9/2025 புதன் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். 8/10/2025 அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து குரு 4ஆம் பாதத்துக்கு கடக ராசியில் போய் அதிசாரமாகி உச்சம் பெறுறார். இந்த குருவினுடைய அதிசாரம் தனியாக வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியாக போடுறேன். ஏன்னா இது வருஷ கிரகம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே 4-5 மாதத்துக்கு மேலே குரு அங்கே இருக்க போகிறார். ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார். ஒரு 2 மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும். இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும். சரி, இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் 10/10/2025 அப்போ. இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் நடக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது 21ஆம் தேதி மகாலய அமாவாசை, அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். அதாவது தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இந்த அமாவாசைகளில் நிச்சயமாக பித்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதுக்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம். அன்றைக்கி பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, படிப்பு ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்றைக்கி பித்திருக்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள். அதனால் அதற்குண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது. பெரிய விசேஷமான ஒரு, அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 9 நாட்கள் 9 அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம். ஒரு 9 நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம். முதல் 3 நாட்கள் பார்வதிக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும், 9 நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம். கடைசி 9வது நாள் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும். அது அதாவது 1/10/2025 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை சொல்லுவாங்க. விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அன்னைக்கு புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் 2/10/2025 புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள். இதை தவிர பார்த்தாலேயானால் 2/10 அன்னைக்கு அக்டோபர் 2 சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப விசேஷம். தேசத்திற்காக பாடுபட்டவர், தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள், என்னென்ன விசேஷங்கள், மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பிட்டு UTR நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை PDF போடுறேன். அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்க
பார்க்குறேன். நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 50 வயசு 55 வயசில் இருக்கிறவா எல்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார். எடுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னா விசாகம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருப்பார். ஆனால் விசாகம் 4ஆம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார். 3ஆம் பாதமாக இருந்ததுன்னா துலா ராசி. துலா ராசிக்கு துலா லக்னமோ துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு, பாவர்கள் வேறு, சமமானவர்களும் வேறு, அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போ நல்லது நடக்கும்னு நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பான் எழுதி வச்சதை பார்த்து. அதில் வந்து பார்த்தாலேயானால் ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுட்டே இருக்கும். அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள், இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது, அதில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். என்ன சார் இது கேந்திரம்னா கேந்திர ஆதிபத்தியம்லாம் சொல்லுவீங்களே, இப்போ விசேஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, கேந்திர ஆதிபத்தியம்ன்றது வந்து லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்கக்கூடாது. அதனால் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது படிப்பை, குழந்தைகளுடைய படிப்பை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். 8/10/2025 அப்போ மாறுறார். அப்படியேங்க அப்பா, குரு மாறுறார். என்ன சார் இதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க, சனி மாறுறாரு, நீங்கள் வக்கரம் வரும்ன்றீங்க, குரு மாறுறாருன்றீங்க, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்கீங்க. குரு அதிச்சாரம் போகிறதுனால என்ன ஒரு விசேஷம்னா, தனித்த குரு அவர் நகர்ந்து போகிறது 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி வரும். அது தவிர பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றதுனால தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்தில் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலமாக பார்த்தாலேயானால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல எல்லாமே வளம் பெறும். ஏன்னா குருவினுடைய பார்வையோ குருவினுடைய குரு இருந்தாலோ அது ஒரு நல்ல ஏற்றம். ஏன்னா இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியவர், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாக அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா 4ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்த சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இது வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே புதனும் சூரியனும் அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ன்றதுனால ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய கூர்மையான அறிவு வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா வீரியங்கள் அதிகமாக இருக்கும்.
மூன்றாம் இடத்தில் சுக்கிரன், கேது சம்பந்தத்தோடு இருக்கே சார் அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் அதாவது 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு அதாவது ஆண் கவுன்ஸ் கம்மியாக இருந்தது, விந்து அணுக்கள் கம்மியாக இருந்தது, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் மாத கடைசியில் அதாவது 10/10/2025 வாக்கில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறார். 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகம் மாறுது. அதனால் நிச்சயமாக கவலைப்பட தேவையே இல்லை. 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்களில் வெற்றி, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அதற்கு மேலே வேலை என்ன வேணும்? நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 6/11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். 6க்கு 12ஆம் இடம்னு சொல்கிறது. அதனால் எவ்வளோ நாளாக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் குறையும். தேவையில்லாத செலவுகள்லாம் இருக்காது. எல்லா விஷயத்திலும் அதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உடல் நலத்தில் குன்றி இருந்தால் அதில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் சத்ருகள் இருந்தாலும் அவங்களும் ஒரு பேச்சுவார்த்தையில் சுமூகமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நல்ல ஒரு திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டிலிருந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். வேலைகளில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் அற்ற காலமாக இருக்கும். கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 1/10/2025 3/10/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய அதாவது விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு ஒரு 10 குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். அது சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்படுறது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தோம்னா கலைத்துறையில் ஆர்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவா, அது தவிர கலைஞர்கள், அது தவிர புக்ஸு மெயின்டைன் பண்ணக்கூடிய லைப்ரரியன்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு, அது தவிர ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸு, இந்த வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஹயக்ரீவரை போய், ஏன்னா படிப்புக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் ஹயக்ரீவர், அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக உண்டு.